வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பழனி பழைய ஆயக்குடி பக்கத்தில் இருக்கிற சட்டப்பாறை அப்படிங்கிற ஊரை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பழனி ஆயக்குடியில் இருக்கிற டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் நான் டெய்லியும் போயிட்டு வரும்பொழுதெல்லாம் போர்டு பார்ப்பேன். சட்டப்பாறை 7 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கோம். சட்டப்பாறைனா என்ன, எதுக்கு இந்த பேர் வந்துச்சு, போய் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு ஒரு ஆசை எப்போவுமே இருக்கும். இன்றைக்கி அதுக்கு டைம் கிடச்சிது. இன்றைக்கி அதை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டோம். நான் என்ன நினச்சேன்னா, சட்டப்பாறை அப்படின்னா ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்கும். மலை மக்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, வீடெல்லாம் நிறையா இருக்கும். சட்டப்பாறைனா ஒரு ஷேப்பில் ஒரு ஏதாவது ஒரு சைஸில் பாறை ஏதாவது இருக்கும். பாறைக்கு மேலே ஏதாவது மலைக்கோயில் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும். அதை போய் பார்க்கலாம், அதை பார்த்து வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போனேன். போகிற வழி ஃபுல்லாக ஒரு மக்கள் நடமாட்டம் எதுவுமே இல்லை. சுற்றிலும் எல்லாம் பண்ணை வீடு, தோட்டம் இந்த மாதிரி தான் நிறையா இருந்துச்சு. அதை சுற்றிலும் மின்சார கம்பி வேலி போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது எல்லாம் சின்ன ரோடு தான், 2 பஸ்ஸு கூட கிராஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி சின்ன ரோடு தான். ஆனால் ரோடு நல்லா நீட்டாக இருந்துச்சு. போயிட்டே இருக்கோம், ரொம்ப தூரம் போன மாதிரி இருந்துச்சு. பார்த்தா ஒரு கொஞ்சம் தூரம் லிமிட் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா யானைகள் நடமாடும் பகுதி, வனவிலங்குகள் நடமாடும் பகுதி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. போயிட்டு வர வரைக்கும் ஒரு 4 வண்டி மட்டும்தான் கிராஸ் ஆச்சு. 4 பைக்கில் போயிட்டு வந்தாங்க, அவ்வளோதான். ரோட்டு மேலே எந்த வீடுமே கிடையாது. எல்லாம் தோட்டமும் பண்ணை வீடு மட்டும்தான் இருந்தது. அது ஃபுல்லாக சோலார், அவங்களே சோலார் வச்சு அமைச்சு மின்சார கம்பி வேலி மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா யானை எல்லாம் வந்து எதுவும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு